நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய சினிமாவில் பயன்படுத்திய ஒரு சீக்ரெட் ஃபார்முலா. அந்த ஒரு ஃபார்முலாவை நம்ம யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோக்களுக்கு பயன்படுத்தினா வியூஸுங்கிறது பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அது என்ன ஃபார்முலா, என்ன பேட்டர்ன்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்ல போகிறதில்ல. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு எப்போவுமே ஸ்டார்டிங்கில் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸு பார்க்குறதுக்காக மட்டும். ஸோ வாங்க, அது என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் எப்படி சொல்ல போகிறேன்னா, நடிகர் விஜய் அவர் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதாகவும் அவருடைய ஃபிலிம் படங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு வீடியோவாகவும் கன்சிடர் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதனால் வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோவுடைய எண்டில் நம்ம என்ன விஷயத்தை சொல்ல வரோங்கிறதும் தெளிவாக புரியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், விஜய்ங்கிற ஒருத்தர் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற அவருடைய முதல் வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாரு. ஆனால் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸு லைக்ஸு எதுவுமே அவருக்கு கிடைக்கல. அடுத்தடுத்து அவர் வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறாரு. ஸோ ஒரு ஆவரேஜான லைட்டாக ஒரு சின்ன சின்ன வியூஸ் தான் போய்கிட்டு இருக்குது. அவருக்கு பூவே உனக்காகங்கிற அந்த ஒரு வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாரு. அப்போது அவருக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸு லைக்ஸு எல்லாமே அந்த ஒரு வீடியோ கொண்டு கொடுக்குது. ஸோ இப்போ விஜய் ஃபைன் பண்ணிட்டாரு. தன்னுடைய பேட்டர்ன் என்ன, எது தன்னுடைய ஆடியன்ஸுக்கு பிடிக்குது, நம்மக்கிட்ட இருந்து என்ன ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகேங்களா? இப்போது அதே ஃபார்மேட்டில் அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் அவர் அடுத்தடுத்த ஃபிலிம்ஸ் நடித்தார். ஸோ அவருக்கு அடுத்து எல்லா படமுமே நல்ல ஹிட் அடிச்சுது. ஸோ உதாரணத்துக்கு காதலுக்கு மரியாதை, துல்லாத மனமும் துள்ளும், குஷின்னு இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா படங்களுமே நல்ல ஹிட் அடித்த படங்களாக அமைஞ்சது. ஸோ அந்த பேட்டர்னை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம யூடியூப் சேனல் வழியாக பார்க்க போகிறோம். இப்போது நம்ம சேனலில் நம்ம நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் மோஸ்ட் பாப்புலர் வீடியோன்ட்டு கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்கும். அந்த வீடியோ 500 வியூஸாக இருக்கலாம், அல்லது 1000 வியூஸ் கூட போயிருக்கலாம். அந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்திய விஷயங்கள் தான் உங்களுடைய பேட்டர்ன். அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணுறப்போ 500 வியூஸ் வந்துச்சா, அதுலேருந்து ஒரு பாதி ஒரு 250 வியூஸாவது வரும். அல்லது மோஸ்ட் பாப்புலர் வீடியோ ஒரு 10,000 வியூஸ் வந்திருக்கா, ஒரு 3000 வியூஸாவது வரும். ஸோ இதுதான் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நீங்கள் வீடியோக்கள் போடணும். ஸோ இப்போது நடிகர் விஜய் அவர்கள் பூவே உனக்காகல அந்த ஒரு ஃபேமிலி ப்ளஸ் லவ், அதை சுற்றி இருக்கிற காமெடி, இதை தான் இந்த 3 விஷயத்தை அவருடைய பேட்டர்னாக வச்சுக்கிட்டாரு. அவருடைய அடுத்தடுத்து எல்லா படங்களுமே பாருங்களேன், ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு லவ் இருக்கும், அதை சுற்றி தான் ஒரு காமெடி ட்ராக் இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன்லேயே அவர் படங்கள் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கே நடித்தார். அவருடைய எல்லா படங்களுமே ஹிட்டு. அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய சேனலில் போய் மோஸ்ட் பாப்புலர் வீடியோ பாருங்கள். அதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்க, என்ன கண்டென்ட் போட்டீங்க, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எப்படி முடிச்சிருக்கீங்க, என்ன விஷயத்தை எப்படி சொல்லியிருக்கீங்கிறத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதே அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஜானரில் வீடியோஸ் போடுங்க. கண்டிப்பாக வியூஸ் வரும். நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறவங்களுடைய பாதிக்கு பாதி எல்லாத்தோடைய சேனலும் பார்த்தேன். எல்லோரும் தம்ப்நெயில் கரெக்டாக போட்டிருக்கீங்க, டைட்டில் கரெக்டாக போட்டிருக்கீங்க, டிஸ்கிரிப்ஷன் கீவேர்ட்ஸ் எல்லாமே சூப்பராக போட்டிருக்கீங்க. ஆனால் உள்ள மெயினாக இருக்க வேண்டிய வீடியோ கண்டென்ட்டை யாரும் பெருசாக கவனிக்கலை. ஒரு சேனல், அந்த சேனல் மோஸ்ட் பாப்புலர் வீடியோ பார்த்தேன், அது ஏதோ வேறு ஒரு கண்டென்ட் போட்டிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன போடுறாங்கன்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாத வேறு ஏதோ கண்டென்ட் போடுறாங்க. என்ன கண்டென்ட்டில் உங்களுக்கு அதிக வியூஸ் கிடச்சிது, அதே கண்டென்ட்டில் அதே பேட்டர்னில் வீடியோ போடுங்க. அப்போ தான் வியூஸும் கிடைக்கும், சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த பேட்டர்ன். இப்போது நம்மளுடைய சேனல்லையே பாருங்களேன். இப்போது என்னுடைய சேனலில் மோஸ்ட் பாப்புலர் வீடியோன்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா, இந்த காப்பிரைட் ஃப்ரீயாக இருக்கிற சாங்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிற வீடியோ இருந்தது. அந்த வீடியோக்கு இப்போ ஒரு 15,000 வியூஸ் பக்கம் போயிட்டு இருக்கு. அதில் அந்த காப்பிரைட் ஃப்ரீயாக எப்படி சாங்ஸை டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது என்னுடைய பேட்டர்ன். அதே பேட்டர்னில் நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணேன், யூடியூப்லேயே எப்படி காப்பிரைட் ஃப்ரீயாக சாங்ஸை டவுன்லோட் பண்ணுறதுன்ட்டு. அந்த வீடியோவுக்கும் ஒரு நல்ல வியூஸ் போச்சு. ஸோ இப்போ நான் சொன்ன பாருங்கள், இதுதான் பேட்டர்ன். இது என்னுடைய சேனலுக்கான பேட்டர்ன். காப்பிரைட் இல்லாத ஃப்ரீ சாங்ஸை டவுன்லோட் பண்ணுங்கிறது பேட்டர்ன். அதே விஷயத்த நான் யூடியூப்லேயே எப்படி காப்பிரைட் இல்லாத ஃப்ரீ சாங்ஸை யூஸ் பண்ணணுன்ட்டு இன்னொரு வீடியோ போட்டேன். ஸோ இதுதான் பேட்டர்ன் ஒன்று தான்.
நீங்கள் அதை வேறு வேறு ஜானரில் வீடியோவாக கிரியேட் பண்ணுறப்போ அந்த வீடியோக்களுக்கும் வியூஸ் நல்லா வரும். ஸோ இதே மாதிரி தான் உங்கள் சேனலுக்கு நீங்கள் மோஸ்ட் பாப்புலராக ஏதோ ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோவை ஃபைன் பண்ணுங்கள். அந்த வீடியோவோடைய அதே கண்டென்ட்டை நீங்கள் எடுத்து வீடியோக்கெல்லாம் அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது அப்லோட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸு, வாட்ச் ஹவர்ஸு இந்த எல்லா ப்ராப்ளமே உடஞ்சிரும். ஏன்னா நீங்கள் எல்லாரும் அந்த தம்ப்நெயில் டைட்டில் தான் பார்க்குறீங்களே தவிர வீடியோக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை பார்க்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வீடியோ போட்டாலும் அந்த 5 நிமிஷம் வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு என்ன தேவை? கண்டென்ட். அப்போ அந்த கண்டென்ட்டில் ஸ்ட்ராங் ஆகுங்க. அதுக்கப்புறம் இந்த தம்ப்நெயில் டைட்டிலில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போவே உங்கள் வீடியோக்குள்ளே போங்க, உங்கள் சேனலுக்குள்ளே போங்க. அதில் மோஸ்ட் பாப்புலராக என்ன வீடியோ இருக்குன்னு பாருங்கள். அதாவது அதிக வியூஸ் வாங்கின வீடியோ, அது என்ன கண்டென்ட், நீங்கள் கண்டென்ட் மாற்றிருக்கீங்களான்னு பாருங்கள். ஒரே கண்டென்ட்டில் போட்டால் அந்த பேட்டர்ன்லேயே நீங்கள் இன்னொரு வீடியோ போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வியூஸ் வரும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்கள் எல்லாம் வீடியோஸாக நம்ம போடுறோம், யூடியூப் டிப்ஸாக போடுறோம். அதை நீங்கள் சீக்கிரமாகவே கொஞ்சம் பார்த்துக்கணும், 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான், தேவைப்படுறவங்க விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது செட்டிங்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குது, பர்சனலாக என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு மெயில் ஐடி தரேன், அந்த மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன டீட்டெயிலுங்கிறத நம்ம உங்களுக்கு ஃப்ரீயாக அங்கே நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இந்த வீடியோ ரிலேட்டடாகவோ அல்லது யூடியூப் ரிலேட்டடாகவோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன்.